இங்க ஒருத்தன் சுடுகாட்டுல வர்ற டெட் பாடிஸை தகனம் பண்ற வேலையை பார்க்கறான். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் ஒரு பொண்ணோட டெட் பாடி அங்க வருது. அவன் அதை உள்ள கொண்டு வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் மெல்ல வந்து சவப்பெட்டியை திறந்து அந்த பொண்ணோட டெட் பாடியை ஃபுல்லா செக் பண்றான். அப்போ அந்த பொண்ணோட கையில ஒரு தங்க வளையல் இருந்துச்சு. அதை அப்படியே திருடி வச்சுக்கிறான். இன்னொரு கையையும் செக் பண்ணி அதுல இருந்த வளையலையும் எடுத்து வச்சுக்கிறான். வழக்கமா அவன் இந்த மாதிரி அங்க வர்ற எல்லா டெட் பாடிஸ்லயும் இருக்கிற ஜுவல்ஸை திருடி வச்சுக்குவான். அதுக்கப்புறம் அந்த டெட் பாடியை ஃபயர் பண்ணிட்டு அங்க இருந்து கேஷுவலா வெளியே வந்துடுறான். அன்னைக்கு நைட்டு ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வர்ற வழியில அவனுக்கு கடன் கொடுத்த 4 பேர் அவனை சுத்தி வளைச்சு பணத்தை கேட்டு அட்டாக் பண்றாங்க. சடனா அவன் டெட் பாடியில இருந்து திருடின வளையல்களை பணத்துக்கு பதிலாக இதை வச்சுக்கோங்கன்னு கொடுத்து பாக்குறான். ஆனா அவங்க டெட் பாடியில இருந்து எடுத்த வளையல் எங்களுக்கு வேண்டாம், அதை வாங்கினா எங்களுக்கு சாபம் கிடைக்கும்னு உனக்கு 2 நாள் டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ள எங்க பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடணும்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்ததும் உடனே அந்த தங்க வளையல்களை போட்டோ எடுத்து ஆன்லைன்ல செல் பண்ணலாம்னு போடுறான். அதை பார்த்துட்டு ஒருத்தன் அந்த வளையலை வாங்க அவனோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறான். ஆனா அவன் வெளியே வந்து பார்க்கும்போது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் டோரை யாரோ தட்டுறாங்க. அவன் அங்க போய் டோர் லென்ஸ் வழியா பார்க்கும்போது வெளியே இருந்த சுவர்ல எல்லாம் டெட் பாடிஸோட நேம் இருந்துச்சு. இதை பார்த்து அவன் பயங்கர ஷாக் ஆயிடுறான். அப்போ யாரோ வெளியே கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அவன் தைரியமா டோரை திறந்து பார்க்கும்போது சோத்துல எழுதியிருந்த நேம்ஸ் எதுவும் இப்போ இருக்காது. சடனா அவன் பயந்து வீட்டுக்குள்ள வந்து அவனோட கையை பார்க்கறான். அதுல ஒரு வெட்டுக்காயம் இருக்குது. பயத்துல வேகமா அவன் அதை தேய்ச்சதும் அப்படியே மறைஞ்சு போயிருது. உடனே போனை எடுத்து அந்த வளையல ஃபர்ஸ்ட் விற்கணும்னு ஆன்லைன்ல பார்த்துட்டு கால் பண்ணவனுக்கு கால் பண்றான். அப்போ சடனா அவன் ரூம்ல ஏதோ ஆள் நடமாட்டம் இருந்த மாதிரி சத்தம் கேக்குது. ஆனா அவன் திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. அடுத்த நாள் அவன் அந்த வளையல வாங்கிக்கிறேன்னு சொன்னவன் நான் ரெட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பேன்னு சொல்றான். உடனே அவன் வர சொன்ன இடத்துக்கு வேகமா போயிடுறான். அங்க போயிட்டு அவனுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது போன் நாட் ரீச்சபிள்ல இருக்குது. அப்ப திடீர்னு அந்த ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அவன் அங்க போய் பார்க்கும்போது அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருந்தவன் ரெட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தான். உடனே அவனுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருந்தவன் போன் ரிங் ஆகுது. அப்போ சடனா மேல இருந்த ஒரு சுவர் அந்த டெட் பாடி மேல அப்படியே விழுந்துருது. அதை பார்த்து அவன் பயந்து போய் அந்த இடத்த விட்டே ஓடிடுறான். அப்பத்தான் அவனுக்கு டெட் பாடிஸ்ல இருந்து ஜுவல்ஸை திருடினதால வந்த சாபத்தால தான் இப்படியெல்லாம் நமக்கு நடக்குதுன்னு புரியுது.